ஸ்ரீ குருப்யோ நமக. அறிவோம். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த குருவை பற்றி நாம் பார்க்கணும். அப்போ நம்ம பூர்வ ஜென்மத்தை பற்றி அறியணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் குரு எந்த ராசியில் இருக்கிறாரோ அதற்கு முன் ராசியில் குருவை போட்டுக்கொண்டு பலன் காண வேண்டும். இதுவரைக்கும் யாரும் சொல்லலை. ஆமாம். அப்போ 1 என்பது ஜென்மம், 12 என்பது போன ஜென்மம், 2 என்பது வரும் ஜென்மம். நீங்கள் இதை நோட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கேது புண்ணிய ஸ்தலங்களை குறிக்கும். கேது எங்கே போய் உட்காந்துருக்காரோ அங்கே ஒரு புண்ணிய ஸ்தலத்தோட அந்த ஜாதகருக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அங்கே அவர் போய் வந்தார்னா அவருக்கு இருக்கக்கூடிய தடைகள், அவங்க முன்னோர்கள், அதாவது கேது என்பது போன பிறவியில் ஜாதகர் ஆற்ற வேண்டிய கடமை, அதெல்லாம் இழந்திருப்பார், தியாகம் செய்திருப்பார். ஆற்ற வேண்டிய கடமை அது எந்த பாவமாக வருதோ அந்த உறவை அது சுட்டி காட்டுகிறது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களை நீ போ அப்படின்னு மறைமுகமாக சொல்லி, இதெல்லாம் பரிகாரம் எடுக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் ஒன்று. இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தர் ஒரு ஜாதகம் மஞ்சளா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் ஜாதகம் என்ன லக்னம், என்ன கேது எங்கே இருக்கார்? அதாவது துலாம் லக்னம், கேது 4ல் மகரத்தில் இருக்கார். மகரத்தில் இருக்கும் பொழுது சேரும் சகதியும், அதாவது மகர லக்னத்துக்கு 4ல் கேது, காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம். அப்படி இருக்க போகும்போது 4ஆம் இடம் கேதுனும் போது போன பிரிவில் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யவில்லை என்பதைத்தான் அது குறிக்கிறது. பொன்னீஸ்வரி அம்மா மூட் போடுங்க. அதே நீங்கள் மூட்டை எடுத்து விட்டுட்டு அவங்களுக்கு சொல்லி முடித்த உடனே வரணும். ஆமாம் ஆமாம். அப்போ 4ஆம் இடங்கிறது போன பிறவியில் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா. இப்போ கேதுவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பயப்படவே வேண்டியதில்லை. கேதுவுக்கு அந்த காரகத்துவ பாவத்தை அது பிரகாரம் செஞ்சுக்கணும். அப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும், ஒரு மடம் இருக்கும். கவனிச்சிங்களா? இருக்கா? இருக்கும். அது மாதிரியான விஷயம். ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர்களுடைய ஒரு அலுவலகத்தில் அங்கே இஸ்லாமியர் இருக்கலாம், பக்கத்தில் முஸ்லீம்ஸ்கள் இருக்கலாம். இல்லை என்றால் அந்த இப்படி எடுத்துக்கொள்ளணும். அப்போ 4ல் கேது வரும்போது இவர் எங்கே வீடு கட்டி குடியிருக்க போகிறார் அந்த வீட்டில் போய் பிறக்கிற மாதிரி ஹியூமன் சொல் ரூல் படியே வந்துடுவார். புரிஞ்சிருச்சா? சரி, அடுத்து இன்னொருத்தர் சொல்லுங்க. இன்னொரு லக்கணம் சொல்லுங்க. இருங்க முதல்ல யார் சிம்ம லக்கணம்? யாரு சொல்லுங்க. சிம்ம லக்கணம், சிம்ம லக்கணத்துக்கு 3ல் கேது, துலாமில் கேது இருக்கார், 3ஆம் இடத்துல இருக்கார். போன பிறவியில் இளைய சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலை, நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கிட்டத்தட்ட டவுனுக்குள்ளார ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும். டவுனுக்குள்ளார அந்த வியாபார நிறுவனங்கள் நெருக்கடியான இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் ஒன்று அங்கே இருப்பார். அங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்கக்கூடிய பிள்ளையார் உங்களை வாழ்க்கையை கர்மவினையை அவர் டியூன் பண்ண ரெடியாக இருக்கார். இதுதான் ரீசன். சரியா? நல்லது. யாருக்கு? ஆமா, ஒரு கொலக்கரை, ஒரு கிணத்துங்கரை. போன பிறவியில் உங்களுடைய தாயார் வம்சத்தில் ஒருத்தங்க காணாமல் போயிருப்பாங்க, கிணத்துல விழுந்து இறந்துருப்பாங்க. தாய் வழி வர்க்கத்தில் அவங்கள நீங்கள் காப்பாற்றாமல் விட்டுருப்பீங்க. அதனால் அந்த இடத்துல அவர் கேது அமர்ந்திருக்கிறார். புரியுதுங்களா? ஹலோ? அதான் பிள்ளையார் இருப்பார். 4ஆம் இடம்னா பிள்ளையார் இருப்பார். நீங்கள் என்ன செய்யணும்னா, அப்போ அந்த இடத்துல முதலை உண்ட பாலகனை மீண்டெழ செய்தது அதுபோல் அவினாசி அப்பர்கிட்ட போனோம்.
உங்களுக்கு கர்மாவை கழிக்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் அத்தாநல்லூரில் வந்து இது அங்கே முதலை வந்து குளத்து மோட்சம். கஜேந்திர மோட்சம் அந்த போட்டோவை பார்த்து அதுக்கு விளக்கேற்றிட்டு வரலாம். சரி, இப்போ நம்ம வந்து இந்த ஒரு சப்ஜெக்டை இதே கொண்டு போயிட்டோம். சரி, நன்றி. நல்லது நல்லது. ம். நன்றி.